ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். பொதுவாக நம்ம வீட்டில் பெண்கள் சாப்பாடு, அதாவது சோறு சமைச்சி ஸ்டவ்லிருந்து இறக்குவதற்கு முன்பு இந்த சின்ன வேலை செய்தால் அவர்களுக்கு மிக சிறந்த புண்ணியம் வரும் என்று நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலத்திலே பெரியவங்க சொன்னது கூட செய்யும் பெண்கள் ரொம்ப குறைவு. ஆனால் அது உண்மை. ஒரு 2 சாப்பாடு துளிகள் எடுத்து அது மேலே கொஞ்சம் நெய் ஒரு சொட்டு சேர்த்து அந்த எரிகின்ற ஸ்டவ் அல்லது அடுப்புக்குள்ளே போட்டு சமர்ப்பயாமி என்று சொல்லிவிட்டாலே போதும், அவர்களுக்கு அபாரமான புண்ணியம் வரும். அது ஒரு யக்ஞம் செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் நண்பா. ஆனால் இந்த ஸ்பீடு யுகத்தில் அது நடக்குமா? அப்படி நடந்தாலும் நம்ம டபுள் டிகிரி படித்த பாரதி கண்ட புதுமை பெண்கள் நம்புவார்களா? சந்தேகம்தான். நாம் சொல்ல வேண்டியதை நாம் சொல்லுவோம். செய்தால் புண்ணியம், செய்யாவிட்டால் அவர்கள் விருப்பம். சாதாரணமாக ஒரு பெண் ஹோமம் அல்லது யக்ஞம் செய்ய வேண்டுமென்றால் எத்தனையோ நியமங்கள் இருக்கும். அதை போல காலையிலே எழுந்து அவங்களுக்கு 1000 வேலைகள். அதனால் இந்த சின்ன வேலை செய்தாலே யக்ஞம் செய்த பலன் கிடைக்கும் நண்பா. அதிகமாக சாதத்தை போடக்கூடாது, ஸ்டவ் பாழாகிவிடும் அல்லவா. 4 சாத துளிகள் ஒரு சொட்டு நெய் போதும். உங்கள் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பா. இன்னொரு விஷயம், உண்மையிலேயே ஒவ்வொரு முறை கணவனுக்கு வரும் யோசனை விட மனைவிக்கு நல்ல யோசனைகள் வரும். அதுக்கு பெரிய அனுபவமும் தேவையில்லை, பெரிய பெரிய படிப்பும் படிக்க வேண்டியதும் இல்லை. ஆனால் அந்த சமயத்திலே சொல்லு யோசனை மட்டும் ஷபாஷ், நல்ல யோசனை கூறிவிட்டாய் என்று புகழாமல் இருக்க முடியாது. நீ சொன்னதுதான் சரியாக உள்ளது, அப்படியே செய்து விடுவோம். நீ சொன்னது நல்லா இருக்கு, கண்டிப்பாக நீ சொன்னதை போலேயே செய்து விடுவோம் என்று கணவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அட்வைஸ் ரொம்ப சூப்பர் என்று. ஓகே, மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.